வணக்கம். இப்போ குரூப் 4க்கு பயாலஜி ரிவிஷன், குரூப் 4 எக்ஸாமுக்கு இப்போ 20 டேஸ் தான் இருக்குது. 20 டேஸில் நம்ம பயாலஜி ரிவிஷன் எப்படி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். இப்போ பயாலஜி ரிவிஷனில் முக்கியமான டாபிக்ஸ் மட்டும் படித்தா போதும். பயாலஜி வந்து ரொம்ப ஈஸிங்க, கஷ்டமே கிடையாது. அதாவது ஸ்கூல் புக் பேஸ் பண்ணி நம்ம முக்கியமான டாபிக்ஸ் மட்டும் எப்படி ஈஸியாக படிக்கணும், எப்படி எந்தெந்த டாபிக் படித்தா ஈஸியாக கொஸ்டின்ஸ் எழுத முடியும் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். இப்போ இதில் பேசிக்ஸாக என்ன இருக்குது அப்படின்னா, இந்த டாப்பிக்லேருந்து ஒரு கொஸ்டின் கம்பல்சரி கேட்பாங்க அப்படிங்கிற மாதிரி படிங்க. இப்போ பயாலஜி பொறுத்த வரைக்கும் என்னென்ன டாபிக்ஸ் படிக்கணும் அப்படின்னா, பிளட் அண்ட் பிளட் சர்க்குலேஷன் படிக்கணும், அப்புறம் அதாவது ரத்தம் மற்றும் ரத்த சுழற்சி, அப்புறம் ஹார்ட் படிக்கணும், அப்புறம் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் படிக்கணும். அது ரீப்ரொடக்டிவ் சிஸ்டமில் மேலு ஃபீமேலு படிக்கணும், அப்புறம் பிளான்ட் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் படிக்கணும், அப்புறம் ஹார்மோன்ஸ் பற்றி படிக்கணும். ஹார்மோன் அப்படின்னா எண்டோகிரைன், எக்ஸோகிரைன், அது ஃபுல்லாக படிக்கணும். ஹார்மோன் எண்டோகிரைனில் என்ன இருக்கும், எக்ஸோகிரைனில் என்ன இருக்கும் அப்படிங்கிறத பற்றி படிக்கணும். அப்புறம் பிளான் ஹார்மோன்ஸ் பற்றி படிக்கணும், பிளான் ஹார்மோன்ஸ் ஃபுல்லாக படிக்கணும். இந்த டாபிக்லாம் படிச்சுட்டு அப்புறம் ஜெனடிக்ஸ், அப்புறம் டிசீஸ் அண்ட் காசஸ், இது ஃபுல்லாக படிச்சிட்டோம்னா நம்ம ஈஸியாக இருக்கு. அப்போ அதில் பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் விட்டமின்ஸ்ல என்னென்ன விட்டமின்ஸ் வகைகள் எல்லாம் இருக்கு, அதில் எப்படி நம்ம கொஸ்டின்ஸ் படிக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். இப்போ விட்டமின்ஸ்ல சயின்ஸ்ல பயாலஜியில் விட்டமின்ஸ் பற்றி என்ன பார்க்க போகிறோம். வைட்டமின்கள் விட்டமின்ஸ்ல ஃபர்ஸ்ட் ஒன்று பார்த்தோம் அப்படின்னா இதோட கிளாசிபிகேஷன் சொல்லலாம். அதுக்கப்புறம் அதில் என்ன டிசீஸ் கேட்பாங்க அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இப்போ விட்டமின்கள் பார்த்தோம் அப்படின்னா நீரில் கரையும் வைட்டமின்கள், அதாவது வாட்டர் சோலபிள் வைட்டமின்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. வாட்டர் சோலபிள் வைட்டமின்ஸ் பிரிக்கணும் ஃபர்ஸ்ட். அடுத்து என்ன பிரிக்கிறோம் அப்படின்னா ஃபேட் சோலபிள் அப்படின்னு பிரிக்கிறோம், அதாவது கொழுப்பில் கரையும் வைட்டமின்ஸ். இதுல சிம்பிளா கொஸ்டின் கேட்பாங்க. இப்போ குரூப் 4 பொறுத்த வரைக்கும் சிம்பிளா தான் கொஸ்டின் கேட்பாங்க. அதை நம்ம எப்படி ஈஸியா படிக்கலாம், எப்படி நம்ம ஈஸியா கொஸ்டின்ஸ் அட்டென்ட் பண்ண முடியும் அப்படிங்கிற பத்தி பார்க்க போறோம். இப்போ சிம்பிளா கேட்பாங்க. அதாவது என்ன கேட்பாங்கன்னா, நீரில் கரையும் வைட்டமின்லாம் என்னென்ன, நீரில் கரையும் விட்டமின்லாம் என்ன, கொழுப்பில் கரையக்கூடிய விட்டமின்ஸ்லாம் என்னென்ன. இப்போ நீரில் கரையக்கூடிய விட்டமின்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா பிசி அப்படிங்கிறதா நீரில் கரையும் வைட்டமின் சொல்லுவாங்க. பிசியை தான் நீரில் கரையும் வைட்டமின் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து கொழுப்பில் கரையும் வைட்டமின்ஸ் அப்படின்னா ஏடிஇகே அப்படின்னு சொல்லுவாங்க. ஏடிஇகே இது எல்லாமே கொழுப்பில் கரையும் வைட்டமின்ஸ். ஏடிஇகே இது வந்து கொழுப்பில் கரையும் வைட்டமின், இது வந்து நீரில் கரையும் வைட்டமின். இது கொழுப்பில் கரையும் வைட்டமின்ஸ். ஓகேங்களா. இப்ப இதுல நீரில் கரையும் வைட்டமின்ல என்னென்ன எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா, இப்ப யாரையாவது நம்ம ஏடின்னு கூப்பிட்டோம்னா நமக்கு கொழுப்பு இருக்குன்னு அர்த்தம். அப்ப ஏடிஇகே ஞாபகம் வச்சுக்கோங்க, இது மறந்து போயிடும். அடுத்து கொழுப்பில் கரையும் வைட்டமின்ஸ்னா என்னென்னு பார்க்கலாம். ஓகேங்களா. கொழுப்பில் கரையும் விட்டமின்ஸ்னா ஏடிஇகேன்னு சொல்லிட்டு அதுல என்னென்ன இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். அடுத்து இப்போ நீரில் கரையும் ஃபர்ஸ்ட் பார்த்து முடிச்சுட்டு அப்புறம் பார்க்கலாம். இப்போ நீரில் கரையும் விட்டமின்ஸ்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா பி காம்ப்ளெக்ஸ் சொல்றாங்க, பி காம்ப்ளெக்ஸ். அப்புறம் அதர்ஸ் நான் பி காம்ப்ளெக்ஸ்னு சொல்லலாம். நான் பி காம்ப்ளெக்ஸ்னா விட்டமின் சி, நான் பி காம்ப்ளெக்ஸ் அப்படின்னா விட்டமின் சி, அதாவது எல் அஸ்கார்பிக் ஆசிட் சொல்லுவாங்க. எல் அஸ்கார்பிக் ஆசிட் நான் பி காம்ப்ளெக்ஸ் அப்படின்னா எல் அஸ்கார்பிக் ஆசிட், இது விட்டமின் சின்னு சொல்லுவாங்க. பி காம்ப்ளெக்ஸ்ல எனர்ஜி ரிலீசிங் விட்டமின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. எனர்ஜி ரிலீசிங் அப்படின்னா ஆற்றல் தரும் வைட்டமின்கள். எனர்ஜி ரிலீசிங் அப்படின்னா ஆற்றல் தரும் வைட்டமின்கள் 6 மொத்தம். என்னன்னா எனர்ஜி ரிலீசிங் விட்டமின்ஸ் 6. அடுத்து ஹீமோஃபைட்டிக் வந்து 3, ஹீமோஃபைட்டிக் வந்து 2, ஹீமோஃபைட்டிக் 2, அதர்ஸ்ல 1 இருக்கு. பைரிடாக்சின், இத B6 அப்படி கூட சொல்லுவாங்க. B6 பைரிடாக்சின், B6 பைரிடாக்சின் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. அதுல பார்த்தோம்னா பி காம்ப்ளெக்ஸ்ல என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா எனர்ஜி ரிலீசிங்னா 6, ஆற்றல் தரும் விட்டமின். என்ன ஃபர்ஸ்ட் வந்து B1 அப்படின்னா தைமின், விட்டமின் B1னா அதோட பேர் வந்து தமிழ் பேரு தைமின், இங்கிலீஷ்ல தான். B2 அப்படின்னா ரிபோஃப்ளேவின், அடுத்து B5 அப்படின்னா நியாசின் அப்படின்னு சொல்லுவாங்க. B5 அப்படின்னா நியாசின். அடுத்து B3 அப்படின்னா பான்டோதெனிக் ஆசிட். நியாசின் B5 குறைபாடுனால என்ன ஏற்படக்கூடியது, பெல்லகிரா அப்படிங்கிற நோய் ஏற்படும். அப்படிங்கிற மாதிரி நம்ம அடுத்தடுத்து என்னன்னு பார்க்கணும். அடுத்து வந்து B5 அப்படின்னா பான்டோதெனிக் ஆசிட்ஸ். அடுத்து லிப்போயிக் ஆசிட் சொல்லிட்டு இருக்கு, லிப்போயிக் ஆசிட். அப்புறம் B7 அப்படின்னா பயோட்டின். B7 என்ன சொல்றாங்க, பயோட்டின். அப்ப எனர்ஜி ரிலீசிங் விட்டமின்ஸ்ல மொத்தம் 6 விட்டமின்ஸ் இருக்கு. எனர்ஜி ரிலீசிங் விட்டமின்ஸ்னா மொத்தம் 6 விட்டமின். எனர்ஜி ரிலீசிங் விட்டமின்ஸ்ல மொத்தம் 6 இருக்கு. ஹீமோஃபைட்டிக் விட்டமின்ஸ் வந்து ஃபோலிக் ஆசிட். ஹீமோஃபைட்டிக் அப்படின்னா ஹீமோ அப்படின்னாவே என்னன்னா இரும்பு சத்து தரக்கூடியது. நம்ம ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் பெண்களுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க, மாத்திரை கொடுத்துருப்பாங்க, இரும்பு சத்து மாத்திரை. அதாவது ஹீமோஃபைட்டிக் அப்படின்னா ஃபோலிக் ஆசிட் B9 சொல்லுவாங்க. B9னா ஃபோலிக் ஆசிட். அப்புறம் கோபாலமைன் அப்படின்னா B12, கோபாலமைன் அப்படின்னா B12 தான் கோபாலமைன் சொல்லுவாங்க. அப்ப ஹீமோஃபைட்டிக் அப்படிங்கிறதுல 2, ஃபோலிக் ஆசிட்க்கு B9 B12 இருக்கு. இது ரெண்டுமே இரும்பு சத்து சம்பந்தமான விட்டமின்கள். அடுத்து அதர்ஸ்ல பார்த்தா அப்படின்னா பைரிடாக்சின், தமிழ்ல ஏதாவது சொல்லுவாங்க பைரிடாக்சின் அப்படின்னா B6.
அப்போ பி காம்ப்ளெக்ஸ்ல மொத்தம் எத்தனை விட்டமின்ஸ் இருக்கு அப்படின்னா 6 + 2 + 1. அப்போ மொத்தம் 9 வைட்டமின் இருக்கு. B1னா என்ன அறிவியல் பேரு? தயமின். B2னா என்ன பேரு? ரிபோஃப்ளேவின். B5 அப்படின்னா நியாசின். B3 அப்படின்னா பான்டோதெனிக் ஆசிட்ஸ். அடுத்து லிப்போயிக் ஆசிட்னு ஒன்று இருக்கு. அடுத்து வந்து B7 பயோட்டின். B18 சொல்லலாம். லிப்போயிக் ஆசிட்னா B18 சொல்லலாம். அடுத்து நான் பி காம்ப்ளெக்ஸ்ல விட்டமின் சி இருக்கு. நான் பி காம்ப்ளெக்ஸ் அப்படின்னா விட்டமின் சி. இதை வந்து எல் அஸ்கார்பிக் ஆசிட் சொல்லுவாங்க. விட்டமின் சி வந்து எல் அஸ்கார்பிக் ஆசிட் சொல்லுவாங்க. விட்டமின் சி வந்து எல் அஸ்கார்பிக் ஆசிட் சொல்லுவாங்க. எல் அஸ்கார்பிக் அமிலம் விட்டமின் சி. விட்டமின் சி குறைபாட்டினால என்ன நோய் ஏற்படும்? ஸ்கர்வி நோய் ஏற்படும். ஈறுகளில் பல்களில் ரத்தம் அடிதல், ஸ்கர்வி. அடுத்து இப்போ நீரில் கரையும் விட்டமின்ல பி காம்ப்ளெக்ஸ் பார்த்தாச்சு. பி காம்ப்ளெக்ஸ்ல 9 வைட்டமின், நான் பி காம்ப்ளெக்ஸ்ல 1 வைட்டமின். நம்ம மொத்தம் 10 விட்டமின்ஸ் பத்தி படிச்சாச்சு. அடுத்து நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம்னா கொழுப்பில் கரையக்கூடிய விட்டமின்ஸ். கொழுப்பில் கரையக்கூடிய விட்டமின்ஸ்ல என்னென்ன இருக்கு? ஏடிஇகே. ஏடிஇகே இது 4 வந்து கொழுப்பில் கரையக்கூடிய விட்டமின்ஸ். 4 வந்து கொழுப்பில் கரையக்கூடிய விட்டமின். இதுல விட்டமின் ஏவோட பேர் என்னன்னு கேட்பாங்க. அறிவியல் பேர் என்னன்னு கேட்பாங்க. இதுதான் மறந்து போயிடும். விட்டமின் ஏ குறைபாட்டினால ஏற்படக்கூடிய நோய் மாலைக்கண் நோய். ஓகேங்களா? மாலைக்கண் நோய் அது நமக்கு தெரியும். அடுத்து விட்டமின் ஏனால அறிவியல் பேர் என்ன? ரெட்டினால். ரெட்டினால்னா ஆல்கஹால் ஃபங்க்ஷனல் குரூப்பா இருக்கும். ரெட்டினல் அப்படின்னா ஆல்டிகைடு ஃபங்க்ஷனல் குரூப்பா இருக்கும். அடுத்து ரெட்டினோயிக் ஆசிட்ஸ். இதை வந்து ஆசிட் சொல்லுவாங்க. ரெட்டினோயிக் ஆசிட்ஸ். இதான் விட்டமின் ஏ. விட்டமின் ஏல உள்ள அறிவியல் பெயர். இதுக்கு விட்டமின் ஏ குறைபாட்டினால என்ன நோய் ஏற்படும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா விட்டமின் ஏ குறைபாட்டினால என்ன நோய் ஏற்படும்? மாலைக்கண் நோய், அதாவது நைட் பிளைண்ட்னஸ் ஏற்படும் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து விட்டமின் டி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சோலி கால்சிஃபெரால். விட்டமின் டி வந்து எலும்புகள் மூட்டுகள்ல வந்து கால்சியம் அப்சர்வ் பண்றதுக்கு உதவும் சொல்லுவாங்க. கால்சியம் அப்சர்வ் பண்றதுக்கு உதவும். அதாவது கால்சிஃபெரால், சோலி கால்சிஃபெரால், எர்கோ கால்சிஃபெரால் சொல்லுவாங்க. அப்ப எலும்புகள் மூட்டுகளின் பலத்தை அதிகரிக்க செய்வது விட்டமின் டி. எலும்புகள் மற்றும் மூட்டுகளின் பலத்தை அதிகரிக்க செய்வது விட்டமின் டி சொல்றாங்க. அடுத்து விட்டமின் இ. விட்டமின் இ என்ன சொல்றாங்க அப்படின்னா டோகோஃபெரால். விட்டமின் இ வந்து டோகோஃபெரால் அப்படின்னு சொல்றாங்க. விட்டமின் இ. விட்டமின் இனால ஸ்டெரிலிட்டி குறைபாட்டினால மலட்டுத்தன்மை ஏற்படும். இந்த நோய்களா நம்ம ஈஸியா படிச்சலாம். பட் ஆனா அறிவியல் பேர் இதோட வகைகள் தான் நம்மளால படிக்க முடியாது. அதனால இந்த இதை பார்த்தோம்னா ஈஸியா நம்ம படிச்சிடலாம். நெக்ஸ்ட் விட்டமின் இ அப்படின்னா டோகோஃபெரால் அப்படின்னு சொல்லுவாங்க. விட்டமின் இ. அடுத்து விட்டமின் கே ஃபைலோகுயினோன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் மெனாகுயினோன்ஸ். ஃபைலோகுயினோன் அல்லது மெனாகுயினோன்ஸ். இதான் விட்டமின் ஏ. விட்டமின் ஏல இருந்து ஏடிஇகே வரைக்கும். விட்டமின் ஏ அண்ட் டிஇகே வரைக்கும். விட்டமின் ஏடிஇகே இது வந்து கொழுப்பில் கரையக்கூடிய விட்டமின். இதோட கிளாசிபிகேஷன் ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் இதோட நோய்கள் வந்து ஈஸியா நம்ம சொல்லிடலாம். விட்டமின் ஏ குறைபாட்டினால என்ன நோய் ஏற்படும்? மாலைக்கண் நோய். விட்டமின் டி குறைபாட்டினால என்ன நோய் ஏற்படும்? ரிக்கட்ஸ் ஏற்படும். ரிக்கட்ஸ். விட்டமின் டி எலும்பு மூட்டுல வலி ஏற்படுறது. அடுத்து விட்டமின் இ அப்படின்னா ஸ்டெரிலிட்டி மலட்டுத்தன்மை ஏற்படும். விட்டமின் கே அப்படின்னா ரத்த முறையாமை, ஹீமோஹார்ஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. ரத்த முறையாமை ஏற்படும் அப்படின்னு சொல்லுவாங்க. விட்டமின் கே குறைபாடுனால. அப்ப ரத்த முறைகளுக்கு என்ன பயன்படுது? பிளட் கிளாட்டிங்ஸ்க்கு விட்டமின் கே பயன்படுகிறது. இது மாதிரி ஈஸியா சொல்லலாம். இந்த கிளாசிபிகேஷன் ரொம்ப முக்கியம். ஓகேங்களா?